இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கல்வெட்டு எது அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மாமன்னர் முதலாம் ராஜேந்திரனுடைய 22ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தகடூர் நாட்டு சேர்ந்த ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு வன்னிய நாட்டு கவுண்டன், ஒரு வன்னிய ஆட்சியாளனுடைய தானத்தை பற்றி குறிக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு 22வது. இந்த இடத்துல வர 22வதுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1040ஆம் ஆண்டு கல்வெட்டை குறிக்குது. நிகரிலி சோழ மண்டலத்து இப்போ இருக்க தருமபுரி பக்கம்லாம் தான் தகடூர் நாட்டுனாலே தருமபுரி, அந்த நாட்டை சேர்ந்த நாட்டு காமுண்டன், கவுண்டன்கிறது தான் காமுண்டன் வருது. வேல்கலியன் சோழன் வீமனான மதுராந்தக தேவன், மதுராந்தக வெள்ளான், அதாவது ராஜேந்திர சோழரோட பெயரே சூடியிருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இடுவித்த கல் தூம்பை ஒன்று உருவாக்கியிருக்கான். பாசனத்துக்கு தேவையான கல் தூம்பை உருவாக்கியிருக்கான். அதை இந்த கல்வெட்டு சொல்லுது.